எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்களோட மரபு மருத்துவ எழுத்தாளர் புதின் சுரேஷ் பேசுகிறேன். ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். போக யோகம். போகம்னா உங்களுக்கு தெரியும், நாம் அனுபவிக்கக்கூடிய உலகியல் இன்பங்கள் எல்லாம் போகம். அந்த இன்பங்களை எல்லாம் யோகத்திற்கான ஒரு வழிமுறையாக எப்படி மாற்றி அனுபவிக்கிறது அப்படிங்கிறது போக யோகம் அப்படிங்கிறது. நம்ம உலகியல் இன்பங்களில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், சாதாரணமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். என்னென்ன அனுபவிச்சுட்டு இருக்கோம்? சுவையாக சாப்பிட்றோம், நல்ல ஒரு மணத்தை, மல்லிகைப்பூ மணத்தை அனுபவிக்கிறோம், ஒரு நல்ல இசை கேட்குறோம், நல்ல காட்சிகளை பார்க்குறோம், நல்ல தொடு உணர்வை அனுபவிக்கிறோம். இதெல்லாம் நாம் இங்கே உலகியல் இன்பங்களில் சாதாரணமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது. இதிலெல்லாம் பெருசாக தீமை நிகழுமா அப்படின்னு கேட்டால் தீமை நிகழாது. இதையுமே அளவு கடந்து செஞ்சால் தீமை நிகழும். இசை கேட்குறோங்கிற பேரில் ரொம்ப ஒரு காட்டமான இசைகளை கேட்கும் பொழுது அது தீமையாக மாறும். சாப்பிட்டு சாப்பிட்டு கெட்டு போனவங்களே நிறையா இருக்காங்க, சுவைக்கு அடிமையாகி, தேவையில்லாத மாடர்ன் ஃபுட்டுகளுக்கு அடிமையாகி செத்து போனவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி வாசத்துக்கு அடிமையாகி நல்ல இயற்கையான மல்லிகைப்பூ வாசம், பிச்சிப்பூ வாசம், இந்த மாதிரியான இயற்கை வாசத்தை தாண்டி பெர்ஃப்யூமுக்கு, விதவிதமான பெர்ஃப்யூமுக்கு அடிமையாகி, அந்த வாசனைக்கு அடிமையாகி வாழ்வை தொலைச்சவங்களாம் இருக்காங்க. இதுக்கான வழிகாட்டல்கள்லாம் நம்மளுடைய மரபில் உண்டு. அதை பற்றி இந்த புத்தகம் பேசாது. இதை தாண்டி இன்னும் ஆழமான ஒரு போக நிலை இருக்குது. அதையெல்லாம் அனுபவித்தோம்னா நம்ம உடம்பு கெடும்னு நல்லா தெரியும், ஆனாலும் நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட போகங்கள் என்ன அப்படின்னா, புகைப்பிடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, சுய இன்பம் அனுபவிக்கிறது, செக்ஸ் அனுபவிக்கிறது, அசைவம் சாப்பிட்றது. இந்த 5 போகங்களும் நம்ம அனுபவிச்சா உடம்பு கெடும்னு தெரிஞ்சும் அனுபவிக்காமல் நம்மளால் இருக்க முடியாது. நிறைய பேருக்கு இருக்க முடியாது. சில பேர் இருக்கலாம், 5 அனுபவிக்காமல் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான பேர் இந்த 5ல் ஏதாவது ஒன்று ஆழமாக அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி அனுபவிக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டலை நம்மளுடைய மரபு கொடுக்குது. அதுக்கு பேர் தான் போக யோகம் அப்படின்னு பேர். அந்த காலத்துலலாம் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் குஸ்தி கொட்டகை இருக்கும். அந்த குஸ்தி கொட்டகையில் குஸ்தி வாத்தியார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த குஸ்தி வாத்தியார் நிறைய வீர விளையாட்டுக்களை இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். சிலம்பாடுறது, சுருள் வீசுறது, பந்தம் வீசுறது, மான் கொம்பு விளையாட்டு, குஸ்தி போடுறது, இந்த மாதிரி நிறையா வீர விளையாட்டுக்களை எல்லாம் சொல்லி கொடுப்பார். அவருக்கு பேர் குஸ்தி வாத்தியார் அப்படின்னு பேர். அந்த குஸ்தி வாத்தியாருக்கு அது மட்டும் வேலை கிடையாது, அதை தாண்டி இன்னொரு வேலை இருக்குது. அது என்ன வேலை அப்படின்னா, பருவம் வந்த பசங்க, இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை பருவம் எய்திருச்சு அப்படின்னா வீட்டில் சடங்கு சுற்றுவாங்க. உடனே தாய்மாமன் ஓலை குடிசை போடுவான். அந்த பொம்பளை பிள்ளைக்கு அந்த ஓலை குடிசைக்குள்ளே ஒரு 16 நாள் பாடம் நடக்கும். அத்தையும் அம்மாச்சியும் பாடம் நடத்துவாங்க. எப்படி பாடம் நடத்துவாங்க? இந்த இப்போத்தேமா நீ ஒரு பெண்ணு, இப்படி உடம்புல இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்ததை நினச்சி நீ கவலைப்படாத, இது பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது, கொண்டாட வேண்டிய விஷயம். அதனால தான் கொண்டாட்டமாக நிகழுது அந்த நிகழ்வு. அப்படி கொண்டாட்டமாக நிகழக்கூடிய அந்த நிகழ்வில் அந்த குழந்தைக்கு பாடம் நடக்கும். அந்த பாடம் நடத்துறதுக்கான ஒரு பிரவேசியான இடத்த தான் தாய்மாமன் ஓலை குடிசை கட்டி உருவாக்கி வச்சுருப்பான். கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கான உணவு முறை என்ன, கர்ப்பப்பையை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அந்த பெண்ணுக்கு. பசங்களுக்கு இப்படி ஒரு இருக்கா, ஒரு கட்டமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பசங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க? ஒரு பருவம் எய்திய பையன் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் மாற்றத்தை எங்கே போய் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவான்?
அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறை தான் இந்த குஸ்தி கொட்டகையில் இருந்த குஸ்தி வாத்தியார். சுய இன்பம் அனுபவிக்கிறதுக்கான வழிமுறைகள். அதே மாதிரி இப்போ இந்த இஸ்லாமிய நெறியில் சுன்னத்து பண்ணுறது அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்குது. அங்கே அது பாலைவனத்தில் தோன்றிய ஒரு வாழ்வியல் நெறி. அதில் சுன்னத்து பண்ணுறது அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்குது. அப்போ நம்மளுடைய தமிழ் மரபில் அது மாதிரியான வழிமுறை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அந்த வழிமுறை என்ன? இதை பற்றியெல்லாம் நம்மளுடைய பாலியல் அறிவு, நம்மளுடைய மரபு சார்ந்த பாலியல் வழிகாட்டல்கள், பாலியல் சார்ந்த கேள்விகளுக்கான பதில்கள், இது எல்லாம் அந்த குஸ்தி கொட்டகையினுடைய அந்த குஸ்தி வாத்தியார் மரபில் இளைஞர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. நம்மளுடைய அந்த அறிவு மறைஞ்சு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எந்த கிராமத்துலையும் குஸ்தி கொட்டகை கிடையாது. அப்போ வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் ஜிம்மு தான் இருக்கு. நிறைய இடங்கள்ல ஜிம்மு தான் இருக்கு. பசங்கள்லாம் ஜிம்முக்கு தான் போகிறாங்க. ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆரோக்கியமா அப்படின்னு கேட்டால் ஆரோக்கியம் கிடையாது. ஏன்னா ஜிம்மு அப்படிங்கிறது உங்கள் உடம்பினுடைய இயற்கையான அந்த நளினம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு உடம்புக்கான அந்த இயற்கையான நளினம், அந்த வடிவம் இருக்குது. அந்த நளினத்தை தொலைச்சிருவீங்க ஜிம்முக்கு போய் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுற பையனால் டக்குன்னு திரும்ப முடியாது. டே மாப்பிள்ள கதிர் அப்படின்னு கூப்பிட்டோம்னா கதிர் மாப்பிள்ள எப்படி திரும்புவான்? ஜிம்முக்கு போன கதிர் மாப்பிள்ள ரோபோ மாதிரி அப்படியே உடம்ப திருப்புவான். அப்படி திரும்பி பார்க்க முடியாது. அவனுடைய நடை உடை எல்லாமே அப்படியே இந்த பந்தியிலாம் சாம்பார் வாளியை தூக்கிட்டு திரிவாங்கல்ல ரெண்டு கையிலையும், அந்த மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜுக்கு வந்துடும். உடம்புக்கான நளினம் காணாம போயிடும் ஜிம்மில். ஆனால் குஸ்தி கொட்டகையில் அப்படி கிடையாது. அந்த உடம்புக்கான நளினம் அப்படியே இருக்கும். நம்மளுடைய மரபு சார்ந்த விளையாட்டுக்களை விளையாடும் பொழுது, மரபு சார்ந்த உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது உடம்புக்கான நளினத்தோடு உடம்பு பலமாக மாறும். குஸ்தி அப்படிங்கிறது எதிரியோடு போடுவதல்ல, நண்பனோடு போடுவது. நண்பனோடு குஸ்தி போட்டு உடம்பையும் மனதையும் பலமாக வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி எதிரியோடு போய் சண்டை போடுறது. இப்படி நம்ம குஸ்தி கொட்டகையில் இருந்த அந்த பாலியல் சார்ந்த அறிவெல்லாம் தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பாலியல் அறிவை, நம்மளுடைய தமிழ் மரபு சார்ந்த பாலியல் அறிவை போக யோகம் அப்படிங்கிற ஒரு புத்தகமாக பதிவு பண்ணியிருக்கிறேன். அந்த போக யோகம் அப்படிங்கிற புத்தகத்தை அவசியம் வாங்கி வாசிக்கணும். என்னுடைய இந்த ஒரு புத்தகம் மட்டும் ஆண்களுக்கு மட்டுமே பலனளிக்கக்கூடிய புத்தகமாக இருக்கும், பெண்களுக்கு பலன் அளிக்காது. ஒவ்வொரு ஆணும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். 18 வயது பூர்த்தியான ஒவ்வொரு ஆணும் அவசியம் தெரிஞ்சுக்கிறக்கூடிய அந்த பாலியல் அறிவை உங்களுக்கு கொடுக்கும். ஆண்மை குறைவு வந்தால் எப்படி சரி பண்ணிக்கிறது, ஆண்மை குறைவு வராமல் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற எல்லா பாடமும் அந்த போக யோகம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் இருக்கும். இது பெண்கள் படிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் தாராளமாக படிக்கலாம். ஆனால் பெண்களுக்கு பலன் அளிக்காது. ஆண்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை ஒரு புரிதலுக்காக புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா பெண்கள் படிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இந்த புத்தகம் பெண்களுக்கு பலன் அளிக்காது. இப்போ பெண்கள் அனுபவிக்கக்கூடிய போகம் சார்ந்து நான் புத்தகம் எழுதியிருக்கேனா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் நான் எழுதலை. என்ன காரணம் அப்படின்னா என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் உணர்வு புத்தகங்கள் தான். பெண்களினுடைய அந்த கர்ப்பப்பையினுடைய இன்ப உணர்வு, அந்த கர்ப்பப்பையினுடைய உணர்வு என்னால் உணரவே முடியாது. ஒரு ஆண் அனுபவிக்கக்கூடிய இன்பம் இதுதான் அப்படின்னு என்னால் உணர முடியும். இதுவரைக்கும் நான் என்னுடைய எழுத்துக்களாகவும் பேச்சுக்களாகவும் பதிவு பண்ணியிருக்கிறது எல்லாமே நான் அனுபவித்த உணர்வை பதிவு பண்ணியிருக்கிறேன். படித்த ஏட்டுச்சுரக்காயை மட்டுமே பதிவு பண்ணலை. உணர்வு ரீதியான புத்தகங்களாக மட்டும்தான் என்னுடைய புத்தகங்கள் இருக்கும். அதனால் பெண்களுக்கான போக யோகம் புத்தகத்தை நான் இன்னும் எழுதலை. அப்படி எழுதுனேன் அப்படின்னா அது அறிவு சார்ந்த புத்தகமாக இருக்கும். இறைவன் நாடினால் எதிர்காலத்தில் அந்த அறிவு சார்ந்த பெண்களினுடைய
இன்ப நிலையை பற்றி ஒரு புத்தகமாக நான் எழுதுகிறேன். இப்போதைக்கு ஆண்களுக்கான இந்த போக யோகம் புத்தகம் விற்பனைக்கு இருக்கு. அவசியம் வாங்கி ஒவ்வொரு ஆண்மகனும் வாசிக்க வேண்டிய புத்தகம். இந்த புத்தகத்தை எப்படி வாங்குறது அப்படின்னா, பவானி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரினுடைய தொலைபேசி எண்ணு ஸ்க்ரோலிங்கில் கீழே ஓடிட்டு இருக்கு. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம். அவருக்கு ஜிபே மூலமாக பணம் செலுத்திக்கலாம். அவசியம் நம்மளுடைய மரபு சார்ந்த இன்பம் அனுபவிக்கிறது எப்படி அப்படிங்கிற வழிகாட்டல் புத்தகமாகிய போக யோகம் புத்தகத்தை அவசியம் வாசிங்க. அந்த போக யோகத்தினுடைய முதல் பக்கமும் கடைசி பக்கமும் இங்கே காட்சிக்கு உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கோம். அந்த கடைசி பக்கத்தை மட்டும் வாசித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும்.